டியர் வியூவர்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும், அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் எதுவும் இருந்தால் அதையும் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அதுக்கான ஃபார்முலாஸையும் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போது நாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறத டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபிகர்ஸ் வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன மாடலெல்லாம் கேட்கலாம் ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு செட்டு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இருந்தால், இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை கொடுத்துட்டு இதில் எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரே முனையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் 1, ட்ரையாங்கிள் 2, ட்ரையாங்கிள் 3, ட்ரையாங்கிள் 4 எல்லாத்துக்குமே ஒரே பாயிண்ட் தான், ஒரே கார்னர். ஸோ அப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இருந்தால் இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன அப்படின்னா, முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தனித்த முக்கோணங்கள் எத்தனை அப்படின்னு பார்க்கணும். இப்போ தனித்த முக்கோணங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 1, 2, 3, 4 அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 4. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கோணமாக சேர்த்து ஒரு முக்கோணமாக ஃபார்ம் ஆகும். அது எத்தனை அப்படின்னு பார்ப்போம். இப்போ 1ம் 2ம் சேர்ந்து ஒரு முக்கோணம், அதே மாதிரி 2ம் 3யும் சேர்த்துனா ஒரு முக்கோணம், அதே மாதிரி 3யும் 4ம் சேர்ந்தால் ஒரு முக்கோணம். ஸோ ஆக மொத்தத்தில் 1ம் 2ம் சேர்ந்து, 2ம் 3யும் சேர்ந்து, 3யும் 4ம் சேர்ந்து ஒவ்வொரு முக்கோணம். ஸோ மொத்தம் 3 முக்கோணம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா 4 முக்கோணம், 2 பார்த்தீங்கன்னா 3 முக்கோணம். அடுத்து 3 சேர்த்தா எத்தனை ட்ரையாங்கிள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த 3ம் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் 2, 3, 4 இந்த 3ம் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 2 ட்ரையாங்கிள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக 4ஐயும் சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அப்போ டோட்டலாக இங்கே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 10 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ 1 + 2 + 3 + 4. இப்போது மேக்ஸில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, n இயல் எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னா n × n + 1 / 2. இதுதான் வந்து ஃபார்முலா. முதல் n இயல் எண்களின் கூடுதல். ஸோ அதாவது முதல் 5 வரைக்கும் கூடுதல் என்ன அப்படின்னா 1 + 2 + 3 + 4 + 5 அப்படியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது அவ்வளோத்தையும் நீங்கள் கூட்டி கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா முதல் 5 இயல் எண்களாக இப்போ n = 5. ஸோ இப்போ இங்கே என்ன போடலாம் அப்படின்னா 5 × 5 + 1 6 / 2 போட்டிங்க அப்படின்னா 1 2s are 2, 3 2s are 6. ஸோ 3 × 5 15 ஆன்சர் கிடைக்குமா? ஸோ அப்போ முதல் 5 இயல் எண்களின் கூடுதல் எவ்வளோ? 15. ஸோ அப்போது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சப்போஸ் இன்னொரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரே கார்னரில் இருந்து 5 முக்கோணம் வந்திருக்கு. இப்போது இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அப்போது உங்களுக்கு தனித்தனி முக்கோணம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஸோ அப்போது 5 தான் n. ஸோ 5 × 5 + 1 / 2 that is equal to 15. ஸோ அப்போ இதில் வந்து 15 ட்ரையாங்கிள் இருக்கும். இப்போ இங்கே வந்து 4 கொடுத்துருக்காங்க, இதில் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தனித்தனி முக்கோணங்கள் எத்தனை? 4. அதுதான் என்னன்னு வச்சுக்கணும். ஸோ அப்போ 4 × 4 + 1 5 / 2. 1 2s are 2, 2 2s are 4, 2 × 5 10. ஸோ 10 முக்கோணம் இருக்கும். இதில் வந்து 10 ட்ரையாங்கிள் இருக்கும். இதுதான் வந்து சால்வ் பண்ணுற மெத்தட். சரி, அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சேம் மாடல் தான். பட் இதில் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கப்புறம் ஹோலாக சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இந்த ட்ரையாங்கிளுமே உங்களுக்கு சேம் கார்னரை வச்சு 6 ட்ரையாங்கிள் வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா என்னது? 6 × 6 + 1 7 / 2. ஸோ 1 2s are 2, 3 2s are 6. அப்போ 3 × 7 21. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஸோ டோட்டலாக எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும்? 21 ட்ரையாங்கிள் இருக்கும். அதே மாதிரி வெளியில் உள்ள ட்ரையாங்கிளும் சேம் கார்னரை வச்சு தான் 6 ட்ரையாங்கிள் வந்திருக்கு. ஸோ அப்போ அதுக்கும் சேம் ஃபார்முலா தான். சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 21 தான் ஆன்சர் வரும். ஸோ அப்போ 21 + 21 42. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 42 ட்ரையாங்கிள்ஸ் வந்து கிடைக்கும்.
இப்போ இன்னொரு மாடல் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு முக்கோணத்தினுள் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை கணக்கிடும் முறை. இப்போ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி, அதாவது முக்கோணத்துக்குள்ள முக்கோணம். ஸோ இது இன்னும் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், இதில் வந்து 3 ட்ரையாங்கிள் இருக்கும், இதில் வந்து 5 ட்ரையாங்கிள் இருக்கும், இதில் மொத்தம் 7 ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n × n + 2 × 2n + 1 / 8. இதுதான் ஃபார்முலா, n × n + 2 2n + 1 / 8. ஆனால் இதில் nங்கிறது என்ன அப்படின்னா எத்தனை அடுக்கு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 அடுக்கு இருக்குது. ஸோ n வந்து 4. இப்போ இந்த ஃபார்முலா வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் n வந்து ஈவன் நம்பர். n வந்து ஈவன் நம்பராக தான் இருக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல முடியணும், இந்த இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த இடத்துல எப்படி முடியணும், அப்படி இல்லைன்னா இங்கே எப்படி முடியுதா, இப்படி முடியணும். அப்படி இல்லைன்னா இங்கே இன்னும் 2 அடுக்கு வரணும், அடுத்து 2. இப்போது இதில் 1 இருந்தது, இதில் 3, இதில் 5, இதில் 7, இப்போ அடுத்ததில் 9 வரும். இதே மாதிரி அதுக்கு அடுத்ததில் 11 வரும் இந்த இடத்துல. இப்போ n = இதில் 5, n = 6. இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் என்னோட வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே n = 4 இருக்கா, n = 4னால் இந்த ஃபார்முலாவில் போடுறீங்க 4 × 4 + 2 6, அதுக்கப்புறம் 2 × 4 + 1 அப்படின்னா 9. ஸோ இப்போ 4 × 6 × 9 / 8. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 27 கிடைக்கிது. இப்போ 27 கிடைக்கிது. அப்போ இதில் 27 ட்ரையாங்கிள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். இப்போ பாருங்கள், சிங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது தனித்தனி ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இதில் 1, இதில் ஒரு 3 4, இதில் ஒரு 5 9, இதில் ஒரு 7. ஸோ டோட்டலாக வந்து தனித்தனி ட்ரையாங்கிள் வந்து 16 வரும். 16. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காமனாக ஒரு ட்ரையாங்கிள் வரும், இது ஒன்று 17. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள், தென் இந்த ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் வருதா. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கார்னரில் இருந்தும் 2 ட்ரையாங்கிள் வரும். இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள், தென் இந்த ட்ரையாங்கிள், அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள், தென் இந்த ட்ரையாங்கிள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ டோட்டலாக வந்து 6 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போது ஆல்ரெடி வந்து 17 பார்த்துருந்தோம், 17 + 6 23 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் ஒன்று நடுவில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் வரும், இது ஒன்று 24. இன்னும் ஒரு 3 ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வச்சு வரும், ஒவ்வொரு சைடையும் வச்சு. இப்போ இந்த சைடில் இந்த இடத்துல வரும், அதே மாதிரி இந்த சைடில் இந்த இடத்துல வரும், தென் இந்த சைடில் இந்த இடத்துல வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 27 ட்ரையாங்கிள் வரும். இப்போ இதே இது n வந்து 2 எடுத்துக்கும், இந்த இடத்துல கட் பண்ணிக்கும். இந்த இடத்துல கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எத்தனை ட்ரையாங்கிள் வருது பாருங்கள், இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 3 4. ஸோ டோட்டலாக ஒரு ட்ரையாங்கிள் 5 வருது ஆன்சரு. இப்போ நம்ம ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணி பாருங்கள், 2 + 2 4, 2 × 2 4 + 1 5 / 8. ஸோ இங்கே 8ம் இங்கே 2 4s are 8 கேன்சல் ஆகிடும். ஸோ டோட்டலாக ஆன்சர் = 5. அப்போது இது வந்து n வந்து ஈவன் நம்பராக மட்டும் இருந்தால் தான் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியும். ஆட் நம்பருக்கு நீங்கள் ஃபார்முலா வந்து செட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 வரைக்கும் எடுத்து பாருங்கள், n = 3 வரைக்கும் எடுத்து பாருங்கள். ஸோ 3 இந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா 3 × 5 × 7 / 8 அப்படின்னு வரும். ஸோ இங்கே எதையுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து ரியல் நம்பரில் கிடைக்காது. ஸோ அப்போ ஈவன் நம்பருக்கு மட்டும்தான் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று செட் பார்த்துடலாம். இதில் பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே மேலே பாருங்கன்னா சேம் கார்னர்லேருந்து 6 ட்ரையாங்கிள் வருது. ஸோ அப்போ ஃபார்முலா படி 6 × 7 / 2 21 வரும். அதேமாதிரி இங்கே கீழேயும்
சேம் கார்னரில் 6 வருது. ஸோ அப்போ 6 × 7 / 2 21 வருது. ஸோ டோட்டலாக வந்து 42 வந்துருக்கு. 42. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் அதே மாதிரி இங்கே செகண்ட் இந்த ட்ரையாங்கிள், அப்புறம் இந்த ட்ரையாங்கிள், இங்கே ஒரு 3 ட்ரையாங்கிள் வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 3 ட்ரையாங்கிள் வரும். ஸோ டோட்டலாக 3 3 6 ட்ரையாங்கிள் வரும். ஸோ டோட்டலாக வந்து 48 ட்ரையாங்கிள்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.